Assalamu alaikum and hi friends. Welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு vlogல எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு வீடியோவும் என் வளமையான 5 AM ரொட்டீன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. வளமையாக எலும்பி தொழுதுட்டு கொஞ்சம் மோதிட்டு ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் செய்கிறதுக்கு தான் இப்போ கிச்சனுக்கு வந்திருக்கிறேன். இன்றைக்கி லஞ்சும் அது பிறகு காலை உணவும் செய்யணும். மகளுக்கு ஸ்கூல் இல்லை, அப்போ என்னென்னலாம் செய்கிறேன் அப்படின்ட்டு பார்ப்போம். எலுமினுடனே நல்ல இளம் சூடான தண்ணி கிளாஸ் ஒன்று குடிச்சிட்டு அரிசி ரைஸ் குக்கரில் போட்டுட்டேன் அப்படின்டா அது பாட்டுக்கு வேகும். இன்றைக்கு காலை உணவு ஆட்டாமா ரொட்டி தான் செஞ்சுட்டிருக்கிறேன். ராவு செஞ்ச மீன் கறி இருந்துச்சு, அப்போ அதோட நல்லைக்கும் அப்படின்ட்டு தான் ரொட்டி செஞ்சுட்டிருக்கிறேன். எனக்கு வந்துட்டு நைட் ஊற வச்ச தண்ணி சோறிக்குது, அப்போ அதை நான் சாப்பிட்டுக்குவேன். தண்ணி சோறு அப்படின்றக்கல நிறைய பேருக்கு தெரிஞ்சிக்கும், சில பேருக்கு தெரியாமல் மிக்கும். நைட் மிஞ்ச சோத்து மட்டத்துக்கே தண்ணி ஊற்றி அப்படியே ஊற வச்சிடணும். அடுத்த நாள் காலையில் சில இன்க்ரீடியன்ட்ஸ் அதுக்கு சேர்த்து சாப்பிடுவோம். அதுதான் தண்ணி சோறு. அந்த தண்ணி சோத்தில் உருவாகிற நிறைய நல்ல பாக்டீரியாக்கள் எங்களோட செரிமானத்துக்கு வந்துட்டு மிச்சம் உதவி அளிக்கும். இது வந்துட்டு கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்கிற மலச்சிக்கல், ஐபிஎஸ், கேஸ்ட்ரைட்டிஸ் அந்த மாதிரி நோய்களுக்கு நல்ல ஒரு தீர்வைக்கும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இதில் சின்ன வெங்காயம் அந்த மாதிரி கட் பண்ணி போட்டு சாப்பிட்றதுனால நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி வரும். முதலாவதாக இதை நல்லா மசிச்சு பிசைஞ்சிடணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் கட்டிப்பால் சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி சோத்தோட நன்மைகள் பற்றி கட்டாயம் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கான ஒரு வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தாரேன், வேணுமெண்டா பார்த்துக்கோங்க. அப்புறம் குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிற சின்ன வெங்காயம் பச்சை கொச்சிக்காய் சேர்த்திக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்றா தான் மிச்சம் ஆரோக்கியமாய்க்கும். அதோட தேவையான அளவு உப்பும் எலுமிச்சை சாறும் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு வாசத்துக்காக வேண்டி காஞ்ச கொச்சிக்காவை இப்போ நான் காட்டுற மாதிரி நெருப்பில் சும்மா வாட்டி விட்டுட்டு இந்த சோத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்றா நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் மிக்கும். ப்ரோபயோட்டிக் அப்படின்றது நாங்கள் நிறைய சல்லி கொடுத்து வெளியேந்து வாங்க தேவையில்ல. இந்த மாதிரி சீப்பாக எங்களுக்கு வீட்டிலே ஆரோக்கியமாக சுத்தமாக செஞ்சு கேளும். இன்ஷால்லா கட்டாயம் அந்த ரெசிப்பியை முயற்சி செஞ்சு பாருங்கள். அப்படியே ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் செஞ்சு கொடுப்போம் அப்படின்ட்டு பண்டக்காவும் கொஞ்சம் கொட்டுக்கொலையும் பறிச்சுட்டிக்கிறேன். பச்சை சம்பல் ஒன்று செஞ்சு கொடுப்போம் அப்படின்ட்டு. கொட்டுக்கொலை அப்படின்டா வல்லார, பண்டக்கான்றது வெண்டிக்காய்க்கு சொல்கிறோம் நாங்கள். இந்த பச்சை சம்பல் செய்கிறதுக்கு கொஞ்சம் வெண்டிக்காய், தக்காளிக்காய், கருவேப்பிலை, வல்லாரக்கீரை, வெங்காயம், கொஞ்சம் மாசி, தேவையான அளவு உப்பு, தேசிக்காய் புளி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடுற, அவ்வளோதான். உண்மையிலே இந்த பச்சை சம்பல் சோத்தோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட் ஆகிக்கும். இன்ஷால்லா கட்டாயம் முயற்சி செஞ்சு பாருங்கள். நான் ஹஸ்பண்டுக்கு லஞ்சுக்கு பேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேண்டி கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டிக்கிறேன். நீங்கள் வீட்டுக்கு செய்கிறதா இருந்தால் கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். அப்படியே டீயை ஊற்றி கொடுத்துட்டு லஞ்சை தான் பேக் பண்ணிட்டிருக்கிறேன். நைட் செஞ்ச மீன் கறியோட இப்போ செஞ்ச இந்த பச்சை சம்பல். அப்போ சிம்பிளாக லஞ்சை பேக் பண்ணி கொடுத்துட்டேன்.
ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சம் தடுமல் மாதிரி இருக்கிற சுட்டி ஒரு 4 துளசி இலை போட்டு இளம் சூடான தண்ணி ஊற்றி கொடுத்துட்டேன் அப்படின்டா அவங்க குடிச்சிக்குவாங்க. அப்படியே நான் தண்ணி சோறு சாப்பிட்றதுக்கு 2 கருவாட்டு துண்டை சுட்டு வச்சுட்டு போனோம் அப்படின்டா மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு வந்து சாப்பிடலாம் அப்படின்னு தான் நல்லா கழுவின கருவாட்டை இப்போ நான் காட்டுற இந்த பதம் வர வரைக்கும் நல்லா நெருப்பில் சுட்டெடுத்தீங்க அப்படின்னா தண்ணி சோறு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இக்கும். அப்படியே நான் வளமையாக செய்கிற மூச்சு பயிற்சி தான் செஞ்சுட்டிருக்கிறேன். இந்த மூச்சு பயிற்சி பற்றி சில பேர் கேட்டிருந்தீங்க. நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு இதோட நன்மைகள் எவ்வளோ நேரம் செய்யணும் அந்த மாதிரி தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலும். இப்போல்லாம் என் சின்ன மகனும் வந்து என்னிட்ட கிட்டேந்து இந்த மூச்சு பயிற்சி செய்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. கட்டாயம் பிள்ளைகளுக்கு நீங்கள் பழக்கினீங்க அப்படின்னா மிச்சம் நல்லா. அப்போ மூச்சு பயிற்சியை முடிச்சுட்டு தண்ணி சோறு தான் இப்போ சாப்பிட போகிறேன். இந்த உப்பு தேசிக்க ரெசிபி நான் ஏற்கனவே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வேணும்டா வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தாரேன்னு பார்த்துக்கோங்க. புதுசாக போட்ட உப்பு தேசிக்கா அப்படின்றதால இது ரெடியாகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் போகும். அப்போ அதையும் போட்டு சுட்ட கருவாட்டு துண்டு இப்படி தான் என் ஆரோக்கியமான காலை உணவு இருந்துச்சு. சர்க்கரை நோயாளிகள் அப்படின்னு சொல்கிற டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், சளி நிறைய உள்ளவங்க இல்லாமல் மற்ற ஆரோக்கியமான எல்லாருக்கும் அடிக்கடி இந்த தண்ணி சோத்தை காலை உணவாக எடுத்துக்கலும். கருவாட்டு துண்டை கடித்து அந்த தண்ணி சோறு சாப்பிடக்கல டேஸ்ட் வந்துட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. இன்ஷால்லா கட்டாயம் முயற்சி செஞ்சு பாருங்கள். அடுத்ததாக வந்துட்டு இப்போ பிஸ்கட் எல்லாம் ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா சரியான விலை. பிஸ்கட் மட்டும் இல்லை, நொறுக்கு தீனிகள் அப்படின்னு சொல்கிற அந்த ஸ்நாக் வகை எது இருந்தாலும் வெளியிலேருந்து வாங்கக்கலை வந்துட்டு சரியான விலை. அப்போ விலை கொடுத்து வாங்கி நல்லத்தை கொடுக்குறோம் அப்படின்றாலும் பரவாயில்ல, எப்படியுமே அது நல்லமில்லாத ஒரு சாப்பாடு. அப்போ எப்படி பிள்ளைகளுக்கு கொடுக்குற இல்லையா? அதை சுற்றி நான் இப்போல்லாம் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமாக அதோட செலவு குறைவாக செய்யக்கூடிய இந்த பொல் கேக் அப்படின்ற தேங்காய் பூ கேக் செஞ்சு கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த கிளிப்பை சேர்த்திக்கிறேன். இந்த கேக்குக்கு கொஞ்சம் மீச்ச பழத்தை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி வத்துற வரைக்கும் வேக வச்சுக்கணும். தண்ணி வற்றி வெந்த பிறகு கொஞ்சம் பேக்கிங் சோடா அப்படின்னு சொல்கிற ஆப்ப சோடா கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு 6 வரைக்கும் மூடி வச்சிடணும். இன்றைக்கி செய்கிற ரெசிபிஸ் அளவுகள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வேணுமெண்டா பார்த்துக்கோங்க. வாசத்துக்கு கொஞ்சம் ஏலக்காய் கருவேப்பட்டையாக வறுத்து விட்டுட்டு நல்லா இடித்து வச்சுக்கோங்க, எங்களுக்கு புறவு தேவைப்படும். இந்த கேக்குக்கு தேவைப்படுற சீனியில் ஒரு 4 கரண்டி சீனியை முதலாவதாக போட்டு அளவான நெருப்பு வச்சு இப்போ நான் காட்டுற மாதிரி நல்ல ஒரு கலர் வர வரைக்கும் கருக்கி எடுத்துக்கணும். அதோட சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்போ நான் காட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மிச்சமிக்கிற சீனி எல்லாத்தையும் போட்டு நல்லா கரையிற வரைக்கும் இப்போ நான் காட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். அதோட இடித்து வச்ச ஏலக்காய் கருவேப்பட்டை பவுடர், தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ நாங்கள் மெல்லிசாக துருவி வச்சிக்கிற தேங்காவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். தேங்காய் சுண்டலில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி இப்போ நான் காட்டுற இந்த கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நாங்கள் ஏற்கனவே செஞ்சு வச்சிக்கிற ஈச்சப்பழ பேஸ்ட்டை போட்டு நல்லா பெரட்டிட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற விட்டுறணும். முட்டை 2 கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும். அதோட செஞ்சு வச்ச தேங்காய் சுண்டலையும் போட்டு பீட் பண்ணின அந்த முட்டையையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும்.
நான் இன்றைக்கி இந்த கேக் செய்கிறதுக்கு ஆட்டா தான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி தாராளமாக ஸ்ரீலங்காவில் நாங்கள் யூஸ் பண்ணுற மைதா அப்படின்னு சொல்கிற அந்த கோதுமை மா யூஸ் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஏற்கனவே கலந்து வச்ச அந்த தேங்காய் சுண்டல் கலவைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். டேஸ்ட் ஆகிக்கட்டும் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் வறுத்த எள்ளு சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். அப்படி இல்லாட்டி வறுத்த வேர்க்கடலை ரட்டை கஜு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது அப்படி இல்லாட்டி கஜு அந்த மாதிரி சேர்த்துக்கலும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் பேக் பண்ண போகிற ட்ரேயை பட்டர் அப்படி இல்லாட்டி மாகரின் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பேட்டரை சேர்த்து நல்லா மட்டப்படுத்திக்கணும். பேட்டர் பார்த்தேன்டா இந்த மாதிரி இறுக்கமாய்க்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு அப்படின்டா தான் உங்களோட கேக் வந்துட்டு நல்லா வரும். மேலால் அழகாய்க்கட்டும் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் கஜுவாக இப்படி டிசைன் போட்டிக்கிறேன். 180 பாகை செல்சியஸ் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி நான் அவனில் மிடில் ரேக்கில் வச்சு 30லேருந்து 40 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களோட அவன் பொறுத்து நேரளவு சூட்டளவு வித்தியாசப்படையிலும். அப்போ மேலால் நல்ல ஒரு கலர் வர வரைக்கும் பேக் பண்ணிக்கோங்க. இதே கேக்கை அடுப்பில் எப்படி பேக் பண்ணணும்னு தெரியணும்னா நான் ஏற்கனவே அடுப்பில் பேக் பண்ணி கேக் ரெசிபி போட்டிக்கிறேன். அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தாரேன்னு பார்த்துக்கோங்க. ஏண்ட் அவனில் வந்துட்டு 40 நிமிஷத்தில் கேக் பேக் ஆகிட்டு நடுவில் ஒரு குச்சி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது க்ளீனாக வெளியே வரணும். அப்போ நல்லா வெந்திக்குது அப்படின்னு அர்த்தம். கேக்கை பார்த்துட்டு புள்ளகள் வந்து வெட்டித்தாங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அப்போ அதுதான் கட் பண்ணிட்டிக்கிறேன். பிஸ்கட் அந்த மாதிரி புள்ளகளுக்கு கொடுக்குறதுக்கு பதிலாக இது செலவு குறைவைக்கிறதோட வீட்டிலே செய்கிறதுனால ஆரோக்கியம் ஐக்கியம். அப்போ இன்ஷா அல்லாஹ் கட்டாயமாக இந்த கேக் ரெசிபியையும் முயற்சி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அளவாக சாப்பிடுங்க. இந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.